ஓம் குருவே துணை ஸ்ரீ வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையம் வழங்கும் அஸ்ட்ரோ ஆன்லைன் கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் தங்களை அன்போடு வரவேற்கிறது. ஓகே ஐயா, அந்த 34வது ஜோதிட கருத்தரங்கம் நம்ம சிம்பிளா தான் பண்றோம். பெரிய லெவலுக்கு நம்ம நிறைய பேருக்கு கொடுக்கல. ஏன்னா ஹீட்டினுடைய அமைப்பு உட்காரவே முடியலைங்க. இந்த பாருங்க, ஒரு 1 மணிக்கெல்லாம் நீங்க உட்கார முடியாது, அவ்வளவு இதா இருக்கும். அதுக்காக நான் 9 மணிக்கு உங்களை வர சொன்னேன். சரி ஐயா, இப்போ எப்படி இருந்தாலும் நம்ம ஐயா இப்போ பரிகாரங்கள், தாந்திரிக பரிகாரங்கள் தலைப்புல நம்ம ஐயா திருமகா ஸ்ரீ ராஜராஜன் அவர்கள் பேச இருக்கிறார். ஐயா அவர்களை உங்கள் சார்பாக வரவேற்கிறோம். இதே நாளைக்கு கைரேக வகுப்பு நடக்குது ஐயா, சங்கராபுரத்துல சமரம்பட்டா கோட்டையில கைரேக வகுப்பு நடக்குது. முடிஞ்ச வரை கலந்துங்க. அதுக்கு உண்டான உபகரணம் தராது, அது கடைசியா பேசுவார். அது சம்பந்தமா பேசுவோம். இந்த 34வது கருத்தரங்கத்துக்கு வந்திருக்கும் அனைத்து நல்வழி ஜோதிடர்களுக்கும், இந்த வராகமிகிற ஜோதிட பயிற்சி மையத்தின் ஆசிரியர் திரு ஏழுமலை அவர்களுக்கும், வெள்ளையன் ஐயா அவர்களுக்கும், சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இங்கு வந்திருக்கும் ஜோதிட தாமான்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தலைப்பு எனக்கு தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்ற ஒரு தலைப்பை ஐயா கொடுத்துக்கிறாரு. இந்த தாந்திரிக பரிகாரங்கள் என்பது பலவிதமான நிலையில நம்ம இந்த தாந்திரிகத்தை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜோதிட துறையில கிட்டத்தட்ட 1 லட்சம் தாந்திரிக பரிகாரங்களுக்கு மேல இருக்குதே தவிர, தாந்திரிக பரிகாரங்கள் மாந்திரிக பரிகாரங்களை விட தாந்திரிக பரிகாரங்கள் அதிகமாக வேலை செய்கிறது அப்படின்றத எல்லாரும் அணிந்த ஒரு நிசப்தமான உண்மை. இந்த தாந்திரிக பரிகாரங்கள் மாந்திரிக பரிகாரத்தை விட சீக்கிரம் விரைவில் வேலை செய்கிறது அப்படின்றது தான் இதுல உண்மையான கொஸ்டினும். அப்படி பார்க்கக்கூடிய நிலையில நம்ம தாந்திரிக பரிகாரமா இன்னைக்கு நம்ம சொல்ல போறது என்னன்னா, ஒரு மனிதனுடைய ஆயுள் நிர்ணயம், எனக்கு உடல்நிலை கோளாறுகள், உடல்நிலையில் சிக்கல், எனக்கு குறைந்த ஆயுள்கள் இருக்கிறது, இதற்கெல்லாம் எனக்கு என்ன வழின்னு தெரியல, என் ஜாதகத்துல 60 கட்டிக்கிறாங்க, 45 கட்டிக்கிறாங்க, இப்படி சொல்றவங்க எல்லாமே அவரவர் பிறந்த நாளன்று, அதாவது ஒவ்வொருவரும் அவருடைய பிறந்த கிழமை என்று அந்த கிழமைநாதனுக்கு உண்டான ஓரையை பிடித்து அந்த ஓரையில் அந்த கிழமை நாதனுக்கு உண்டான தெய்வத்தை நீங்கள் தரிசனம் செய்யும் போது கட்டாயமாக உங்களுடைய ஆயுள் கட்டாயமாக கூடும் அப்படின்னு தான் இந்த தாந்திரிக பரிகாரத்தில் இருக்கிற மெயின் சப்ஜெக்ட். அப்ப இந்த தாந்திரிக பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லும் போது ஒவ்வொருவரும் எந்த மாதிரி நிலையில நம்ம வழிபாடு பண்ணா இந்த ஆயுள் விருத்தி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில, ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க சிவனை வணங்கலாம், சூரிய பகவானை வணங்கலாம், ஓடும் நீரில ஒரு செப்பு நாணயம் தலையை சுற்றி வீசிவிட்டு வீட்டு தலைவாசல்ல ஒரு செப்பு நாணயத்தை கிழக்க பார்த்து மஞ்சள் துணியில கட்டி வைக்கலாம். இப்படி வைக்கும் போதும் அவங்களுடைய ஆயுள் கூடும். தினமும் நீங்க சூரிய வழிபாடு நமஸ்காரம் பண்ணலாம். அதே போல நீங்க எள்ளு கலந்து சூரியனுக்கு தண்ணியா கூட காலையில சூரியனை பார்த்து ஒரு சொம்பு தண்ணியை மெத்த மேல போய் நின்று கூட ஊற்றலாம். இப்படிலாம் நீங்க சூரிய வழிபாடை பண்ணும்போதோ அல்லது ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவன் கோயிலில் போய் சூரியனுக்கு வழிபாடு பண்ணும்போதோ உங்களுக்கு கட்டாயமாக இந்த ஆயுள் நிறையம் கூடும். அடுத்தது, திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு சந்திரனுடைய ஆதிக்கம் இருப்பதால நீங்க என்ன செய்யலாம்னா, திங்கட்கிழமை அன்னைக்கு ஒரு அம்மன் கோயில்ல மாவிளக்கு தீபம் போடலாம். அல்லது மாவிளக்கு ஒரு 2 உருண்டையா செஞ்சு ஒரு உருண்டைய பச்சரிசி மாவை தானம் கொடுக்கலாம். இன்னும் ஒரு பச்சரிசி மாவை வீட்டில் கொண்டாந்து ஒரு 3 நாள் வழிபாடு செய்து அந்த பச்சரிசி மாவை கொண்டு போயிட்டு ஆற்றுலையோ குளத்துலையோ கரைக்கலாம். இப்படி கரைக்கக்கூடிய நிலையில் இருக்கும்போது இந்த ஆயுள் நல்ல விருத்தி ஆகும். இதுவும் திங்கட்கிழமை அன்னைக்கு காலையில 6 to 7 சந்திர ஓரில் நீங்க செய்யலாம். அப்படி செஞ்சீங்கனாலும் இந்த பலன் நல்லா இருக்கும். அதே போல சக்கரை பொங்கல் தானம் கொடுக்கலாம். அடுத்தது, செவ்வாய்க்கிழமை நீங்க துர்க்கை வழிபாடு பண்ணலாம். அல்லது செவ்வாய் ஓரையில்
செவ்வாய் பகவானுக்கு நீங்கள் தரிசனம் பண்ணலாம். கோயில்ல எல்லாரும் போயிட்டு செந்தூரம் வந்து தானம் கொடுக்கலாம். செந்தூரம் வந்து வாங்கி இதுபோல என்னுடைய ஆயுள் நீடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செந்தூரத்தை நீங்க தானமா கொடுக்கும்போது கூட இந்த ஆயுள் வந்து நீடிக்கும். அதுக்கடுத்து புதன்கிழமை பிறந்தவங்க அழகா வந்து ஒரு பச்சை நிற ஆடைய புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயில்ல போய் தானம் கொடுக்கலாம். இல்ல பச்சை நிற வஸ்திரம் பெருமாளுக்கு சாத்தலாம். இல்ல உங்களுக்கு கன்னிஸ்தரமான பெண்களோ இல்ல கல்யாணமாவாத பெண்களுக்கோ வளையல் தானம் கொடுக்கலாம். இல்ல பச்சை நிற ஜாக்கெட் எடுத்து கொடுக்கலாம். இல்ல பெருமாளுக்கு துளசி மாலை சாத்தி வழிபாடு பண்ணலாம். இதுல ஏதாவது ஒன்றை நீங்க செயல்படுத்தும் போதோ அல்லது துளசி தீர்த்தத்தை புதன்கிழமை அன்னைக்கு நீங்க வச்சு ஓம் நமோ நாராயணாய நமக அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு 54 முறையோ 108 முறையோ சொல்லி அந்த தண்ணியை பருகினாலும் உங்களுக்கு அந்த ஆயுள் கூடும் அப்படின்றது இந்த சாஸ்திரத்துல இருக்கிற நிலைகள். அடுத்தது வியாழக்கிழமை பிறந்த குருவோரையில் குரு பகவான் நாள்ல மஞ்சள் நிற பூச்செடிகளை வீட்டுல வளர்க்கலாம். அதே போல மரத்துக்கு போய் நீர் பாய்ச்சலாம். நீங்கள் வந்து ஒரு மஞ்சள் ஆடையை தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரலாம். அதே போல அந்தந்த வண்ணங்களையும் நீங்க பயன்படுத்தலாம். இப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறந்தா ஒரு வெள்ளை கச்சிப்போ இல்ல ஒரு சூரியனுடைய நிறமான ஆரஞ்சு கலர் கச்சிப்போ பயன்படுத்தலாம். திங்கட்கிழமை வெள்ளை கச்சிப்பை பயன்படுத்தலாம். செவ்வாய்க்கிழமை வந்து உங்களுக்கு சிகப்பு நிற கச்சப்பை பயன்படுத்தலாம். அதே போல வந்து புதன்கிழமை பச்சை நிற துண்டு பச்சை நிற கச்சிப்பு, வியாழக்கிழமை மஞ்சள். இந்த மாதிரி இல்லாம ஒரு 3 கொண்டக்கடலை எடுத்து பாக்கெட்ல வைக்கலாம். புதன்கிழமை ஒரு 3 பச்சை பயிர் 5 பச்சை பயிர் எடுத்து மணிப்பர்ஸ்ல மடிச்சு வச்சுக்கலாம். இப்படிலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது இந்த நவகிரகத்தை நீங்கள் துதிக்கும் போது இந்த ஆயுள் வந்து நமக்கு கூடும். இதற்கு அடுத்தது நம்மளுடைய செவ்வாய் அதாவது வெள்ளிக்கிழமை இந்த சுக்கிரனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில இந்த சுக்கிரனுக்கு நீங்க அவசியம் மகாலட்சுமி வழிபாடு பண்ணலாம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமியை நம அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையை சொல்லி அந்த தண்ணியை பருகலாம். அதற்கு அடுத்தது நீங்க மகாலட்சுமிக்கு உண்டான ஒரு 5 மொச்சக்கொட்டை எடுத்து மடிச்சு மணிப்பரசுல வச்சுன்னு போகலாம். இதுவே சுக்கிரன் கெட்டிருந்தால் அந்த 5 மொச்சக்கொட்டைய தலையை சுற்றி ரோட்ல போடலாம். எந்தெந்த கிரகங்கள் கெட்டு இருக்குதோ அந்த தானியத்தை நீங்க அந்தந்த ஓலையில வந்து தலையை சுற்றி போட்டா கூட நம்மளுடைய தடைகள் விலகி அந்த பிரச்சனைகள் சால்வ் ஆகும். இதற்கு அடுத்தது சனிக்கிழமை பிறந்தவர்கள். இந்த சனிக்கிழமை பிறந்தவர்கள் காகத்துக்கு சாதம் வைக்கலாம், நாய்க்கு ரொட்டி துண்டு போடலாம், கடுகை எண்ணெய் தேய்த்து குளிக்கலாம், சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கலாம், பைரவரை வந்து வழிபாடு செய்யலாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுடைய ஆயுள் வந்து நல்ல நிலையில் நீட்டிக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அடுத்தது இந்த ராகு அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். இந்த ராகுக்கு வந்து நம்ம எந்த நாளை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையே எடுத்துக்கலாம். கேதுவுக்கு வந்து திங்கக்கிழமையை எடுத்துக்கலாம். அப்ப இந்த ராகுவையும் கூட சேர்த்து நீங்க பரிகாரமா பண்ணா கூட அந்த ஆயுள் விருத்தியாகும். அப்ப இந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு கோதுமை தானம் கொடுக்கறதுக்கு கூட பார்லி அரிசியை கூட நம்ம தானமா கொடுக்கலாம். அந்த மாதிரி கொடுக்கும்போது கூட நமக்கு ஒரு நல்ல நிலை கொடுக்கும். துப்புரவு தொழிலாளிக்கு வந்து உதவி செய்யலாம். இல்லை வந்து ஒரு இந்த சிகப்பு மைசூர் பருப்பு தானமா எடுத்து கொடுக்கலாம். இந்த மாதிரிலாம் கொடுக்கும்போது அந்த ராகுவனுடைய தாக்கம் குறையும். அதே போல உளுந்த வாங்கி தலையை சுற்றி ரோடில் போடலாம். இந்த மாதிரி வரும்போது கூட அந்த ராகு கெட்டிருந்தால் அது நல்ல வேலையை செய்யும். கேதுவுக்கு விநாயகர் கோயிலில் விளக்கேற்றலாம். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு கருப்பு நாய் வீட்டில் வளர்க்கலாம். அதாவது கொள்ளு தானம் தரலாம், கொள்ளு சுண்டல் தானம் தரலாம். இப்படிலாம் நீங்க செயல்படுத்தும் போது உங்களுடைய ஆயுள் வந்து நல்லா நீட்டிக்கும். ஆயுள் ஸ்தானம் குறைஞ்சிருந்தாலும் அந்த நிலையை நம்ம சரிபடுத்திக்கலாம் அப்படின்றதான் இந்த ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய நிலைகள். அப்ப இந்த தாந்திரிக பரிகாரங்கள் நிறைய வேலையை நமக்கு செஞ்சுன்னு தான் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். அடுத்தது எல்லாரும் வரக்கூடிய நிலையில நான் வந்து ஒரு பாப்பாவை ஒரு பொண்ணைய லவ் பண்றேன், அந்த காதல் ஃபெயில் ஆகுது. அது முறையான காதலா இருந்தா நீங்க அவங்களுக்கு ஒரு அருமையான பரிகாரத்தை சொல்லலாம். ஒரு தேங்காயை எடுத்து அந்த தேங்காயில இருக்கிற தண்ணியை கொஞ்சம் ஒரு கண்ணுல இருந்து உடைச்சு கொஞ்சம் எடுத்துட்டு அதுல 20 போட்டோவையும்
நல்லா எழுதி சுருட்டி சிகப்பு கலர் நூல், அடுத்தது பிங்க் கலர் இல்ல வெள்ளை கலர் நூலை இல்ல பச்சை ஏதாவது ஆரஞ்சு கலர் நூலை கூட சுத்தி அந்த தேங்காய் உள்ள போட்டுட்டு அவங்க துணி முடி ஏதாவது இருந்தா போட்டு அதுல நிறைய பால் ஊத்தி கார்க்கு போட்டு மூடி தென்மேற்கு மூலையில நீங்க வைக்கும்போது அந்த காதல் ஜெயிக்கும். அது மாதிரி ஜெயிச்சு முடிச்ச பிற்பாடு அதை எடுத்துக்கொண்டு ஓடுற நீர்ல போட்டுடலாம். இது ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிடலாம். அதே போல எனக்கு கல்யாண தடையாவே இருக்குது, கல்யாணம் சீக்கிரம் நடக்க மாட்டுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடையில நாட்டு மருந்து கடையில ஏரிஞ்சல் விதை அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அந்த ஏரிஞ்சல் விதையை வாங்காந்து பொடி செஞ்சு அதுல முட்டம் கட்டி தீபம் போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த திருமணத்தடை விலகி திருமணம் நடக்கும். அதோடு இல்லாம பக்கத்துல இருக்கிற ஆத்துக்கு போயிட்டு ஒரு 6 முறை ஆத்த கடந்து வந்தாலும், அந்த ஆத்த கடந்து அங்க இருக்கிற கோயில்ல போய் ஒரு விளக்கு ஏற்றிட்டு திருப்பி ஆத்துக்கு கரையில மேலே ஏறி வீட்டுக்கு வந்தாலும் 6ஐ கடந்தால் 7 நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தாந்திரிக பரிகாரமும் வேலை செய்யும். அதே போல ஒவ்வொருவரும் பணத்தட்டுப்பாடு எனக்கு பிரச்சனையாவே இருக்குது அப்படின்னு சொல்றவங்க ஒவ்வொரு மாத 3ஆம் பிறை, அந்த 3ஆம் பிறையில கரெக்டா நீங்க 3ஆம் பிறையை கன்சல்ட் பண்ணிக்கணும். இது நம்ம அனுபவம் கண்ட உண்மைதான். இந்த 3ஆம் பிறையில நீங்க பணத்தை வச்சு ஓம் மௌலீஸ்வராய நமக அப்படின்றத சொல்லி இந்த மாதம் எனக்கு பணப்பிரச்சனையே இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்க வேண்டிக்கிட்டீங்கனாலும் உங்களுக்கு அந்த மாதம் கட்டாயமா அந்த 30 நாளும் அந்த பணப்பிரச்சனை உங்களுக்கு இருக்காது அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிடலாம். அதே போல நிறைய பேரு நாங்க வாழ்க்கையில உயர முடியல, எல்லா கோயிலுக்கும் போய் வந்துட்டோம், எல்லா ஜோசியரையும் நாங்க பார்த்துட்டோம், எங்களால ஜெயிக்க முடியல அப்படின்னு சொல்றவங்களுக்கு நீங்க ஒரு கோயில் பரிகாரமா பிள்ளையார்பட்டி விநாயகர் கோயில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயில், ஸ்ரீரங்கம் பெருமாள் கோயில், திருவையாறு ஐயப்பன் கோயில், காஞ்சி காமாட்சி கோயில், இந்த 5 கோவில அந்த வருடத்துல எப்ப வேணாலும் போயிட்டு பார்த்துட்டு வர சொல்லுங்க. அப்படி வரும்போது அந்த காரியங்கள் தடையில்லாம நிறைந்து அந்த காரியங்கள் ஜெயிக்கும். இது ஒரு அருமையான பரிகாரம் தான். இதை விட சிறப்பாவே மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், அதுக்கு அடுத்தது திருவாப்புடையார் கோயில், இன்மையில் நன்மை தீர்க்கும் கோயில், அதுக்கடுத்தது திருவாலவாயர் கோயில், சொக்கநாதர் கோயில், முத்தீஸ்வரர் கோயில், இந்த 5 அங்கேயேதான் இருக்குது. இதை போய் நீங்க தரிசனம் பண்ணிட்டு வந்தாலும் எவ்வளவு பெரிய ஜாதகம் இருந்தாலும் அது ஜெயிக்கும் அப்படின்றத கூட நீங்க பரிகாரமா கொடுக்கலாம். அந்த மாதிரி தாந்திரிக பரிகாரங்கள் போய் வந்துட்ட பிற்பாடு, சார் நல்லா இருக்கிறேன், நல்லா இருக்கு, இந்த மாதிரி போய் வந்த பிற்பாடு நல்லா நடக்குது அப்படின்றத நீங்க தெள்ள தெளிவா சொல்லிடலாம். சார் எனக்கு தொழில் ஓடவே மாட்டுது, ரொம்ப தொழில் சங்கடமாவே இருக்குது அப்படின்னு சொல்றவங்க நீங்க 22ஆம் நம்பர் அப்படின்ற எண்ணெய் பிளஸ் குறி போட்டு 22 22 22 22 4 பக்கம் எழுதி, என் தொழில் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது, தினமும் எனக்கு வருமானம் வந்து கொண்டிருக்கிறது, என் தொழில் ஆட்கள் குறையாமல் வந்தமாக இருக்கிறார்கள், நான் எல்லா தருணத்திலும் சிறப்பாகவே இருக்கிறேன் அப்படின்னு 4 மூலை எழுதி ரவுண்ட் போட்டு அந்த அட்டையை ஒரு சாட்டில் கூட நீங்க எழுதி உங்க அலுவலகத்துல ஒட்டினீங்கன்னா கட்டாயமாக அந்த ஆள் நடக்கும், ஜனங்க வருவாங்க அப்படின்றதையும் தெள்ள தெளிவா சொல்லலாம். சார் எனக்கு தத்திரமா இருக்குது, எனக்கு தொந்தரவாவே இருக்குது, எதுல போனாலும் கை வச்சா நடக்க மாட்டேது, தடங்களாவே இருக்குன்னா அவங்கள கடுகு எண்ணெயை போட்டு தேய்ச்சி குளிச்சுன்னு வர சொல்லுங்க. சனிக்கிழமை கடுகு எண்ணெயை போட்டு தேய்ச்சி குளிச்சாங்கன்னாவே அவங்க தத்திரம் நீங்கிடும். ஒரு 8 வாரத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். நீங்க கூட எல்லாருமே ஒரு கில்லு உப்பு எடுத்து போட்டு குளிச்சுட்டு வரலாம். அப்படி வந்தா கூட நமக்கு தடை விலகி ஒரு நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சார் எனக்கு எதிரி பிரச்சனையாவே இருக்குது, எதிரி தொந்தரவாவே இருக்குதுன்னா நீங்க 2 கையிலையும் கடுகு வாங்கி 7 கடையில கடுகு வாங்கணும். அந்த கடையில கடுகு வாங்கி வச்சு கையில நீங்க என்ன நினைச்சு அவரை சொல்றீங்களோ, என்கிட்ட எவ்வளவு தொந்தரவு பண்ணக்கூடாது,
என்கிட்ட பிரச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு 108 முறை சொல்லி அந்த கடுகை ஒரு கருப்பு துணியில கட்டி வேப்ப நினைச்சு ஒரு பள்ளம் தோண்டி கற்பூரம் வச்சு எரிச்சு மூடிட்டீங்கன்னா அந்த எதிரி தொந்தரவு உங்களுக்கு எக்காலத்திலயும் உங்களுக்கு பிரச்சனையே வராது அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிடலாம். வீட்டுல வந்து கெட்ட சக்தி இருக்குதுன்னா இந்த கடுகு எண்ணெய தண்ணியில கலந்து லைட்டா தெளிச்சுட்டு வந்தாலும் உங்களுக்கு அந்த கெட்ட சக்தி ஓடும். அதே போல வீட்டுல வெண்கடுகு தீபம், அதே போல வந்து அன்னாசி பூவு, இந்த மாதிரி வெண்கடுகு இது கூட படிகாரக்கல் சேர்த்தோ நீங்க புகை போட்டீங்கன்னா அந்த வீட்டுல நல்ல நிலை கிடைக்கும். இல்லை வெள்ளை கும்பலியை கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வரும்போது கூட நல்ல நிலை கொடுக்கக்கூடிய ஒரு லைன் கிடைக்கும் அப்படின்றத நல்ல தெளிவா சொல்லிடலாம். அதே போல வீட்டுல பணம் வர்றதுக்கு நம்ம கற்பூரி வள்ளி தலைய எடுத்து நல்லா காய வச்சு அதை தூப தீபமா போடலாம். தொட்டாசினிங்கி செடியை வந்து வீட்டுல வளர்க்கலாம். அந்த தொட்டாசினிங்கி சிலையை நீங்க 4 இலை எடுத்து எரிக்கும் போது கூட பண பிரச்சனை தீர்ந்து பணம் நல்ல நிலையை கொடுக்கும் அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லக்கூடிய ஒரு நிலை கிடைக்கும். இதெல்லாம் பணத்துக்கு உண்டான நிலைகள். ஏன்னா நான் பண பயிற்சியாவே கிட்டத்தட்ட 3 கிளாஸ் போட்டிருக்கிறேன். இந்த பணப்பயிற்சி கிளாஸ் வந்து மாசத்துல ஒரு நாள் நடக்குது. ஒவ்வொரு வாரமும் பணப்பயிற்சி வந்து வித்தியாசமா தான் போட்டுருக்கிறோம். நீங்க வந்து வகுப்புல கலந்துக்கணும்னா என் செல் நம்பருக்கு தொடர்பு இல்லைங்க. டெய்லி அன்றாடம் கூட அந்த கிளாஸை வந்து எடுத்துக்க போறோம். ஒவ்வொரு நாளும் அந்த கிளாஸை வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். அதால வந்து ஒரு நாள் ஒரு நபர் வந்தாலும் சரி, 2 நபர் வந்தாலும் சரி, அந்த கிளாஸை வந்து சொல்லி கொடுத்துட்றோம். அந்த மாதிரி வந்து நீங்க கத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நீங்க என்ன செய்யலாங்கன்னா, உங்களுடைய ஆயுள் நீடிக்கிறதுக்கு என்ன ஒரு பரிகாரம் என்னன்னா, அவரவர் பிறந்த கிழமையில ஓரையில நீங்க தொடர்ந்து பூஜை செஞ்சுன்னு வரும்போது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கணும்னு சொல்லியிருக்கிறோம். அது கூட அன்னதானத்தை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்தும் போது இன்னும் ஆயுள் நீடிக்கும் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தருக்கு தத்திரமாவே இருக்குது, கொஞ்சம் தலைவலியாவே இருக்குதுன்னா அம்மன் கோயில்ல கேழ்வரகு கூட ஊத்த சொல்லுங்க. அவங்க தத்திரம் நீங்க நல்ல நிலை கொடுப்பாங்க. நகை போட்டா என்னால மீட்க முடியலன்றவங்க மக்காச்சோள கருதை வாங்கி அவிச்சு பசுமாட்டுக்கு கொடுக்க சொல்லுங்க. நகை மீட்கிறதுக்கு உண்டான நிலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் தாந்திரிக பரிகாரங்கள் தான். அதே போல வந்து எனக்கு கடன் தீரல, கடன் வந்து தொந்தரவாவே இருக்குது அப்படின்னு சொல்லும் போது இந்த 1975 என்ற எண்ணெய் பச்சை கலர்ல என்னுடைய கடன் தீர்ந்து விட்டதுன்னு சொல்லிட்டு 54 முறை 54 நாள் எழுதிக்கிட்டு வரும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 12 to 1:30 மணிக்கு ஒரு வெள்ளை கவரை எடுத்து அந்த வெள்ளை கவர்ல பிங்க் கலர்ல இவருடைய கடன் தீர்ந்து விட்டது, இந்த கடன் நான் அடைபட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்ல ஒரு 10 ரூபாயோ 5 ரூபாயோ வச்சு அந்த நேரத்துல போட்டோவை, அதாவது சாமி படத்துக்கு பின்னால வச்சிடலாம். இந்த 1975 நீங்க தொடர்ந்து எழுதினு வரும்போது அந்த கடன் வந்து குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல வந்து இன்னும் ஒரு கடன் தீர பரிகாரம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒரு 2 பழம் சிகப்பு கயிறு எடுத்து இந்த கடன் வந்து இதோட தீர்ந்துடணும், எனக்கு கடன் பிரச்சனையாவே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சிகப்பு கயிறை அந்த செவ்வாய் ஓரையில அல்லது அந்த 12 to 1:30 நீங்க கட் பண்ணி தூள் தூளா நறுக்கி தலையை சுத்தி போடும்போது கூட இந்த கடன் உங்களை விட்டு போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிடலாம். அதே போல கணவன் மனைவி ஒற்றுமைக்கு 20ஆம் நம்பரை நம்ம கட்டில்ல எழுதி அந்த சீட்டை கட்டில்ல ஒட்டினீங்கனாலும் அவங்களுடைய நிலை அருமையா எந்த சண்டை இல்லாம இருப்பாங்க. அதே போல மனைவி துணியை துவைச்சு முறுக்காம நீங்க காய போடணும். உங்க துணியை அவங்க துவைச்சு முறுக்காம காய போட்டீங்கனாலும் இந்த கணவன் மனைவி ஒற்றுமை கிடைக்கும். இதெல்லாம் தாந்திரிக பரிகாரத்தில் இருக்கக்கூடிய நிலைகள் தான். இதெல்லாம் நீங்கள் செயல்படுத்தும் போது ஒரு நல்ல நிலையை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்றத தெள்ள தெளிவா சொல்லிடலாம். அதே போல குழந்தைங்க அதிகமா படிக்க மாட்டுது, ஞாபக சக்தி இருக்க மாட்டுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த 66ஆம் நம்பர் அப்படின்றத எடுத்து அந்த குழந்தைகிட்ட கொடுத்து, நான் நன்றாக படிக்கிறேன், நான் சொல் பேச்சு கேட்டு நடக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு டெய்லி ஒரு 6 முறை தொடர்ந்து 66 நாளைக்கு எழுத சொல்லுங்க. அதோடு அல்லாம அந்த குழந்தைங்களை நீங்க ஒரு நல்ல நிலையில ஒரு ஆலமரத்துக்கு அடியிலையோ அல்லது விநாயகர் கோயில் அடியிலையோ போய் ஒரு 1 மணி நேரம் தூங்க வச்சுட்டு வாங்க. அந்த விநாயகருக்கு வந்து ஏலக்காய் ஊற வச்சு மாலை கட்டி போடுங்க. இப்படிலாம் போடும்போது அந்த குழந்தைகள் படிப்பில்
நல்ல ஒரு நிலையும் நல்ல ஒரு கவனத்தையும் செலுத்தும் அப்படின்னு இந்த தாந்திரிக பரிகாரத்துல நம்ம சொல்லலாம். இன்னும் தாந்திரிக பரிகாரங்கள் வந்து நம்ம கொடுத்துக்கினே இருக்கலாம். ஏகப்பட்ட தாந்திரிக பரிகாரங்களை நம்ம சொல்லிக்கினே இருக்கக்கூடிய நிலைகள் கிடைக்கும். அந்த மாதிரி இருக்கிறதால நீங்க தொடர்ந்து இதுவரையும் எனக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். என்னுடைய கைரேகை வகுப்பு நாளை காலை 26/4/2026 காலை 9 மணிக்கு 3 மாத பயிற்சியாக மாதம் ஒரு நாள் மட்டும் இந்த கைரேகை வைத்துள்ளேன். அந்த கைரேகை உபகரணங்களுடன் கைரேகை இதழ் மற்றும் புத்தகம் அனைத்தும் கொடுத்து உங்களுக்கு கைரேகை வந்து தெள்ள தெளிவாக ஈஸியான முறையில் சொல்லிக் கொடுக்கறதுக்கு உண்டான வகுப்பு நாளைக்கு நடைபெற உள்ளது. எனவே கலந்துக்கிறவங்க கட்டாயமாக கலந்துக்கலாம். என்னுடைய செல் நம்பர் 99 420 110 60. இன்னொரு நம்பர் வந்து 95 97 24 15 36. இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கட்டுக்கலாம். ஆனால் ஆளுங்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இருக்கிறது இன்னும் 2 சீட்டோ 3 சீட்டோ தான். அதனால நீங்கள் வந்து சொல்கிறவங்க இதுக்கு மட்டும் சொல்லி பயன்படுத்திக்கலாம். அடுத்த மாதம் இந்த 2 மாதம் சென்று திருப்பி போடுற பகுதியில் தான் இந்த கைரேகை வகுப்பு திருப்பியும் ஆளுங்களை சேர்க்கப்படும் என்று தெரிவித்துக்கொண்டு இத்தருணத்தில் எனக்கு பேச வாய்ப்பளித்த வராகமலை ஜோதிட பயிற்சியின் ஆசிரியர் ஏழுமலையாவுக்கும் சீனிவாசன் வெள்ளையனாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளும் வந்திருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த இந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள் ஐயா. சிறப்பா பேசுனீங்க, அற்புதமா பேசுனீங்க. கைரேகை வகுப்புல அனைவரும் கலந்து அன்போடு அழைக்கின்றோம். எளிமையா சொல்லி தருவாரு. விருப்பம் உள்ளவங்க நாளைக்கு காலையில் கலந்துக்கலாம். நன்றி ஐயா.